எல்லாரும் முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. ஆசை காட்டி மோசம் பண்றது மிகப்பெரிய பாவம் தான். ஒரு கதையை தொடங்கி அதை பாதியிலே சரியா போடாம உங்களை காக்க வைக்கிறது மிகுந்த வேதனையா இருக்குது. போடக்கூடாதுன்னு இல்ல, போட முடியாத சூழ்நிலை. உண்மையாவே சொல்றேன், எனக்கு வந்து கதை எழுதுறது, கதை அப்லோட் பண்றதுங்கிறது ஒரு தீராத ஆசைங்கிறத விட அதுல நான் பைத்தியம். நான் எத்தனை கதைகள் இங்க அப்லோட் பண்ணாலும் நான் தினமும் ஒரு கதை எழுதாம இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த கதை எழுதாம என்னால இருக்க முடியாது. சில நேரம் நான் கதை எழுதுறதுல பாதி நேரத்தை நான் செலவச்சிருந்தேன். இந்த வீடியோ எடிட்டிங் பண்றது, இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கறதுல நான் சில நேரம் கவனக்குறைவா நான் இருந்திருந்தேன். புது புது கதைகள் எழுதுறதுல ஆர்வம் இருக்கிற எனக்கு அந்த கதையை அப்லோட் பண்ணதுக்கு புரிய மாட்டேங்குது. சொல்ல போனா அதுல நான் கவனம் இல்லாம இருந்துட்டேன். அதாவது நமக்கு ஏதோ ஒண்ணு பிடிச்சிருக்கோ அதுலயே முழு கவனம் செலுத்துறது, அந்த தப்பு தான் நான் பண்ணிட்டு இருந்துட்டேன். எப்பவும் கதை எழுதுறதுலயே நேரத்தை செலவழிச்சிட்டு எடிட்டிங் பண்ணதுல கோட்டை விட்டுட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல. நான் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சேனல்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணணும்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணுவேன்னா உட்காந்து உட்காந்து கதை எழுதி பக்கம் பக்கமா டைரி டைரியா வச்சிருவேன். அந்த பழக்கம் எனக்கு இன்னும் போக மாட்டேங்குது. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ். எனக்கு அந்த தனியா உட்காந்து அமைதலா, எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம, மனசுல எந்த ஒரு பாரமும் இல்லாம, எதை பத்தியும் யோசிக்காம அந்த கதை எழுதுறதுனால அதுல நான் அதை கொஞ்சம் அடிமையாயிட்டேன். ஏன்னா அது எல்லாத்தையும் மறந்து நம்ம அதுல இருக்கிறோம். அதாவது தூங்கும் போது நம்ம எப்படி எல்லாத்தையும் மறந்து இருக்கிறோமோ அப்படிதான். அதாவது குடிகாரனுக்கு குடிச்சா எப்பேற்பட்ட கவலையும் ஞாபகத்துல இருக்காது. அப்படிதான் எனக்கும் இது ஒரு போதை. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இனி தவறாம நான் வீடியோ அப்லோட் பண்றேன். அதுக்குன்னு சில நேரங்களை நான் ஒதுக்கியிருக்கேன். நான் அந்த டைத்துல நான் கதை எழுதிக்கிட்டேன். அதாவது கதை எழுதுற ஆர்வத்தை கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணலையும் நான் செலுத்திருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் கதையா புதுசு புதுசா போடணும்னு நினைக்கிறேன் தவிர போட்ட கதையை ஒழுங்கா போட மாட்டேங்கிற தவறு என்கிட்ட நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் உடல்நிலையும் அப்பப்போ சரியில்லாம போயிருது. வீடியோ எடிட்டிங் பண்ணதுக்கு கொஞ்சம் உட்கார்ந்து பண்ண முடியல. கொஞ்சம் ஏஜ் ஆகுறதுனால குறுக்கு வலி அப்படி இப்படி நான் இது ஃபேமிலியை கவனிக்கிறது அப்படி இப்படின்னு நேரம் ஃபுல்லா போயிருது. எனக்கு தினமும் வீடியோ அப்லோட் பண்ணணும், நிறைய கதைகள் போடணும் அப்படிங்கிறது ஆசைகள்லாம் இருக்குது, பேராசை கூட இருக்குது. ஆனா என்ன சரீரமும் சூழ்நிலையும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால இனி தொடர்ந்து வீடியோ வரும்னு சொல்லதுக்கு தான் வந்திருக்கோம். குற்றங்கள் இருக்குது, என் மேல தவறு இருக்குது. எல்லாரும் கொஞ்சம் பெருந்தன்மையா மன்னிச்சுக்கோங்க. இனி தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்றேன். அது மட்டும் இல்ல, இப்பதான் நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் போயிட்டு வந்திருந்தோம். நான் அடிக்கடிலாம் நம்ம ஊருக்குலாம் வர்றதில்ல. எப்பமாவது ரொம்ப லீவ் கிடைச்சா மட்டும் தான் வர்றது. பிள்ளைங்க படிப்பு ஆஃபீஸ் அப்படின்னு இங்கே இருக்கறனால அதிக லீவு, அதாவது தொடர்ந்து ஒரு 10 நாள் கிடைச்சதாதான் ஊருக்கு வர்றது, இல்லைன்னா வர்றது கிடையாது. இந்த திருப்ப வாய்ப்பு கிடைச்சது, ஃபேமிலியா வந்திருந்தோம். கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால வீடியோலாம் எடிட்டிங் பண்ண முடியல. இப்போதான் வந்து 2-3 நாள் தான் ஆகுது. உங்களுக்கே தெரியும் 20 நாள் வீட்டை பூட்டி போட்டு போனால் வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குன்னு. அந்த வேலைகள் மத்தியில தான் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணது குறைஞ்சது 8 மணி நேரம் ஆகும். முன்னாடி மாதிரி ஃபோனும் அந்த அளவுக்கு ஸ்பீடாக டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. நம்ம ஒரே ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால கொஞ்சம் டைமும் ஆகுது. நான் எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு இருக்கேன், ஒவ்வொன்றா சரி செஞ்சுட்டு இருக்கேன். இன்னிலேருந்து கண்டிப்பாக நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். அது என்னன்னா, கதைகள் ஏகப்பட்டது எழுதுறேன். எனக்கு அது எங்கேயாவது அப்லோட் பண்ணணும்னு ஒரு ஆசை. டைமும் இருக்காது, ஆனால் அது எப்படியாவது அப்லோட் பண்ணிடணும், நம்ம கதையை ஃபுல்லாக வெளியில் அப்லோட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது. அதுக்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருந்தால் எனக்கு சின்ன ஐடியா கொடுங்க. உங்களால் முடிஞ்ச டிப்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனப்படும். எனக்கே வெளியில் யாரும் கிடையாது, கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால உங்ககிட்டலாம் நான் கேட்குறேன். படித்த பிள்ளைங்க நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எனக்கு சொல்லுங்கள். படித்தவங்க எனக்கு கொஞ்சம் படித்தவங்க எனக்கு எப்பவுமே ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு. நிறைய நாலேஜ் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புது புது டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து வரனால அதை சீக்கிரம் குயிக்காக கற்றுக்கிறது நீங்கள் தான். அதனால உங்ககிட்ட கேட்டேன். அப்படி ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, சரியா? மறுபடியும் அள்ளி தவறாம இன்றுல இருந்து வரும். இப்போ ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோனா நான் தினமும் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணிடலாம். முதியக்கனியா இருக்கட்டும், கல்யாண கனவா இருக்கட்டும், அள்ளியா இருக்கட்டும், எல்லாமே இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க குயிலியா இருக்கட்டும், எல்லாமே இந்த 1/4 மணி நேரம் நம்ம டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ணிடுவேன். நம்ம எல்லா கதையுமே மக்கள் எப்படின்னா 30 வருஷத்துக்கு கீழே இருந்ததுன்னா பார்க்க மாட்டேங்க, அது வீவே போக மாட்டேங்குது. உண்மை சொல்றேங்க. 38 30 30க்கு மேல போனாதான் அந்த வியூ போகுது. ஒரு 25 20 போட்டுட்டேன்னா வியூவே போக மாட்டேங்குது. அப்போ நான் என்ன பண்ணட்டும், கஷ்டப்பட்டு அது பண்ணது எனக்கு டைம் எல்லாம் ஒன்னதான் ஆகும். ஆனா குறைய போட்டா மக்களுக்கு என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. பிள்ளைங்க நல்லா இருக்காதுன்னு நினைக்காங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. நான் டைமிங் கம்மியா போட்டா வியூ போக மாட்டேங்குது. அதே நிறைய போட்டாதான் பிள்ளைங்க பாக்குறாங்க. நான் நிறைய சேனல்ல பாக்குறேன், 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் தான் போடுறாங்க. நான் தான் நிறைய போட்டுட்டு இருக்கேன். அது எனக்கு டைமும் அதிகமாகுது, மற்ற வீடியோக்கள் போட முடியாம ஆகுது. 20 நிமிஷம் 30 நிமிஷம் எனக்கும் நல்லா இருக்கும், டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ணலாம். ஆனால் உண்மைதான், அது குறையா பார்த்தா பார்த்த மாதிரி இருக்காது. சரி, நான் வந்து எப்பவும் போலயே 30-35 நிமிஷம் நான் கண்டிப்பாக போட்டுருந்தேன். சில சீரியல் மட்டும் நான் அந்த குயிலி மட்டும் 20-25 நிமிஷம் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து சின்ன ஷார்ட் கதை தான். ஷார்ட் கண்ணா குறுகிய கதை தான். மிஞ்சி போனா ஒரு 100 எபிசோடு கிட்ட எல்லாம் வரது கஷ்டம். ஏன்னா அது வந்து அழகான ஒரு சின்ன காதல் கதை தான், சின்ன காதல் கதை. அதனால அது ரொம்ப அழகா இருக்கும், அதே நேரத்துல சீக்கிரம் முடிஞ்சிடும். அதனால அது ஒரு 25 நிமிஷத்துல போட்டு போட்டு முடிச்சிடலான்னு இருக்கேன். அதே மாதிரி தாவாணி கனவு, அது அழகான ஒரு காவியம். ஆனா அதுக்கு ரீச்சே ஆகல. அது எனக்கு கொஞ்சம் உடஞ்சுலாம் போனேன் மனசுல. ஏன்னா ஒவ்வொரு பெண்கள் வாழ்க்கையில நடக்கிறத அப்படியே ஒரு பல பெண்கள்கிட்ட இன்றைய மூலமா நான் அதை எடுத்துதான் அந்த கதையை நான் எடுத்தேன். இன்னொன்னு அனுபவம், நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் மைய வச்சுதான் அந்த கதையை எழுதினேன். சரி பரவாயில்ல. அந்த கதையுமே 25-20 நிமிஷம் போடுறதா இருந்தா கூட எனக்கு ஓகே தான். நான் போடுறதுக்கு யாரும் பார்க்க மாட்டேங்காங்க, அது கஷ்டமாயிரு நமக்கு. 15K 16K போயிட்டு இருக்க இடத்துல
7க்கு 8க்கே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதுக்காகவே கஷ்டப்பட்டு 25க்கு 30க்கு மேல வச்சு போட வேண்டியிருக்கு. சரி பார்க்கலாம். இன்னையில இருந்து மறக்காம அள்ளி வரும். எல்லாரும் கொஞ்சம் பாருங்க. நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்லி ப்ராப்ளங்கள் இருக்குது. கொஞ்சம் அப்பப்போ வந்து எட்டி பாருங்க. சரியா? நீங்க பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, நான் இருக்கிறது மகாராஷ்டிரா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்ம மொழி பேசுறவங்க கிடையாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நோட்டிபிகேஷன் வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு போகும். ஆனா இங்க இருக்கவங்க பார்ப்பாங்களா? அதாவது அந்த லொகேஷன் இங்க தான் காட்டும். ஆனா இங்க இருக்க பார்க்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? அப்படி டவுன் ஆயிரும். பார்க்கறது ஃபுல்லா நமக்கு தமிழ் மக்கள் தான் பார்ப்பாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நீங்க பார்த்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படிங்கும்போது அது நம்ம மக்கள் இடத்துலயே சரௌண்டிங்கா சுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப மத்த யாரும் கேட்க மாட்டாங்க. பாருங்க, நல்லா பாருங்க, கேட்க மாட்டாங்க. நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். அன்னைக்கு ஒருத்தங்க கூட வந்து டக்குன்னு நோக் அடிக்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. லைக் கமெண்ட்லாம் கேட்க தெரியுது, கதையை ஒழுங்கா போட தெரியாதான்னு. எதுக்கு போட மாட்டுக்காங்கன்னு நீங்க யோசிக்க மாட்டேங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அதுக்கான ஒரு பிரதிபலனோ கூலியோ நமக்கு கிடைச்சாதாங்க தொடர்ந்து உழைக்கிறதுக்கு ஆசை வரும். அதுதான் காரணம். நம்ம எவ்வளவுதான் ஆர்வமா இருந்தாலும் ஒரு வாரம் ஓடலாம், ஒரு மாசம் 2 வருஷம் ஓடலாம். நமக்கு அதுக்கான பிரதிபலன் கிடைக்கலங்கும் போது எந்த மனுஷனா இருந்தாலும் கொஞ்சம் டல் ஆக தான் செய்வாங்க. அப்படித்தான் நானும். அதனால உங்ககிட்ட நான் கேட்கறது உங்க மூலமா கொஞ்சம் சந்தோஷம் கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக தான் நான் வந்து லைக் கமெண்ட் எல்லாம் நான் கேட்கறது. அதையும் தவறா சில பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க. சில பேர் நோட்டிபிகேஷனே நீங்க சொல்ல மாட்டேங்க, வீடியோ வருமா வராதா அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டேங்க அப்படின்னு. எனக்கு உறுதியா இல்லாதனால தான் நான் சொல்ல மாட்டேங்க. அது எப்படின்னா நான் வந்து எப்பவுமே வீடியோ வந்து எடுத்து வச்சிருவேன். இந்த நெட் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கே, அதுதான் பெரிய காரணம். அது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம சில நேரம் அப்லோட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிரும். அப்படியே அப்லோட் சுத்தி அப்லோட் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிருது. அதுதான் அதனால தான் உறுதியா நான் சொல்ல மாட்டேன். நான் 7 8 மணிக்கெல்லாம் உள்ள அப்லோட் பண்ணிடுவேன். ஆனா அது சுத்தி 9 மணி 11 மணி ஆயிருது. அப்ப என்ன நினைப்பேன், 11 மணிக்கு யார் பாப்பா, நான் காலையில போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஆயிருது. ஒருவேளை அன்னைக்கு நம்ம அப்படி நினைக்க அன்னைக்கு 9 மணிக்கே டவுன்லோட் ஆயிடும். இந்த மாதிரி உல்டாவா வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் எந்த இன்ஃபார்மும் பண்றது இல்ல, புரிஞ்சுக்கோங்க. ஆனா நான் எப்பவுமே 8 மணிக்கெல்லாம் எல்லா வீடியோவுமே அப்லோட் பண்ணிடுவேன். அதனால தான் நான் எந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சரி, இனிமேலே நான் 10 மணிக்குள்ள வரல அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏதாவது நான் சொல்லியிருந்தாலும் உங்களுடைய அதை முன்னோனே நான் உங்ககிட்ட கேட்கறது ஒரு ஆலோசனை. எனக்கு இந்த ஆலோசனை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்னென்ன ஆலோசனைகள் தெரியுமோ அத்தனை என்னோட ஷேர் பண்ணுங்க. ஆலோசனைகளை கேட்க கேட்க இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்க முடியும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு தெரியாத ஒன்றை கற்றுக்கும் போதே அது நமக்கு நிறைய விஷயங்கள்ல பிரயோஜனப்படும். நீங்கள் கண்டிப்பாக என்னோட மூத்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, என் வயசில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பீங்க, என்னோட இளைய பிள்ளைங்களா இருந்தாலும் படித்து ஞானம் உள்ள பிள்ளைங்க நிறைய பேர் இருப்பீங்க. பொதுவாக ஆலோசனை வந்து பச்சை பிள்ளை சொன்னாலும் கேட்கணும், அந்த கேரக்டர் தான் நான்லாம். பச்சை பிள்ளை ஆலோசனை சொன்னாலும் அதை காது கொடுத்து அதுக்கு ஒரு ரெஸ்பெக்டோட கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர். சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனையை மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க.